ரொம்ப எளிதானது எளிதானது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பாரு, பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம் ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு வேணாது. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோ. திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவா? நீ எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார், நம் தாத்தன் மறைமுலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான் நான் பாக்குறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த விருந்தகை வைத்தியநாத ஐயரை. அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி வரலையே? வரலையே? அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் ஒளி உலகெங்கும் பரவச் செய்வேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படா வாழும்? வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு எப்படி? வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறாங்க. வரலாற்றிலேயே எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. பாரதிய பாடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை. அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சது. ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி போடலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்திருக்குல்ல, அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவன். அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான். அவ்வளவுதான். இங்க நடந்தது இதுதான் இங்க நடந்தது.
நீங்க இன்னைக்கு தானே வளர்க்கொள்ள, இன்னைக்கு தானே மலையை வெட்டிட்டு போறான், இன்னைக்கு தான் மண்ணள்ளி போறான், இதெல்லாம் நடக்கும்னு அவனுக்கு தெரியுது. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான். எப்படி பாடுறான், எவ்வளவு வேதனையா பாடுறான் பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோங்கிறான். எந்த பயிரை? இந்த சுதந்திர பயிரை. எந்த பயிரை? இந்த பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. எண்ணமெல்லாம் நெய்யாகிய உயிருணில் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவுளமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்தபின் வாராது வந்தது போல் வந்த மாமணியை தோற்போமோ. இங்கதான் வாரான். என்ன சொல்றான்? தர்மமே வெல்லுவனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். இப்ப திருப்பி திருப்பி திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையிற விடுதலை அடைவோம்டாங்கிறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தான், வைக்கிற பேர வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகானம் என்றுமோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பகிரொலி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியன். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறாப்ல. எப்படி இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான், நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு அறிவாயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை. அதனால எங்களை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது, வரும். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாரதி சொல்றான்ல, கர்மமே வெல்லுவேனும் சான்றோர் சொல் பொய்யா போயிருமாடா. டே பொய்யா போயிருமாடான்னா இதேதான் என் தாத்தன் முத்துராமலிங்க. இதேதான் நீங்க பேரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்ட, பைத்திய மாதிரி பேசிருக்காப்லையே, என்னாச்சு தேவருக்குன்னு நினைச்சிருப்ப. புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். பாரதி அவனு ஒரே தடத்துல வராங்க வேறு. அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான். அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னது அப்பதான். அவரே சொல்றாரு, டே தீயவன் ஒழிகன்னு சொல்லாதான், நல்லவன் வாழ்கன்னு சொல்றான். நல்லவன் வாழ்ந்தா தீயவன் ஒழிஞ்சிருவான், அவ்வளவுதான். நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். இப்ப எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் மொழி அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. புரியுதா? ஈவே ராமசாமி ஐயா ஒழிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க. அவ்வளவுதான். நேர்மறை. எங்களுக்கு இந்தி ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழியை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன், நேசிக்கிறேன்.
இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி, எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான் என் பாட்டிய பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு, முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்தது சிறந்ததும் இந்நாடு. அதை வந்தனை கூறி என் எண்ணத்தில் இருத்தி, அதான் பாரு, என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுர வாழ்த்தேனங்கிறான். அதனை வந்தே மாதரம் என்று வணங்கேனோங்கிறான். எதை சொல்றான்? என் நாடு, என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி, இதுதான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடுதான். அவன் சிந்தையில் 1000 எண்ணம் தோன்றி வளர்ந்து சிறந்தது இங்குதான். அது வந்தனை கூறி என் சிந்தையில் இருத்தி, எண்ணத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்துவேனுங்கிறான். அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. கடைசியா வந்துடும்ல, அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கட்டிங்க வந்தே மாதரம் பாடல. அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அது பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி, ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்துல ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை பாரையும் எழுச்சி படலவே பண்ணலாம். எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை, இச்சகத்தோர் உள்ளவர்களாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு, அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூரை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதுதான் சிறந்த தத்துவம்ங்கிறான். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு என் பாட்ட மாட்டேன். இச்சகத்தோர் உள்ளவெல்லாம் ஏத்து நின்ற போதும் போட பாரதியை ஒழிச்சிரும் நினைக்கிறியா நீ? பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி, அமுத பாரதி, தமிழ் பாரதி, கவி பாரதி என்று பெயர் தாங்கி பிறக்குதடா இந்த நிலத்துல. என்ன கொஞ்சம் தூரத்து ஒரு மாதிரி தள்ளிட்டான். இப்ப அவன் பேர வந்தவன எல்லாம் சம்பந்தம் பண்ணி நெருங்கிடுவான். பாரதி அதே எங்க பாட்டனார் அப்படின்னு. போய் படி, தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் அடி, எனக்கு எடுத்து பேத்து. அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன், மண்டைக்குள்ள அமில தூத்தி விட்டுருவான். தண்ணி ஊத்தி எழுப்ப மாட்டான், வெந்நீரை ஊத்தி விட்டுருவான். அவன் எப்படி இவ்வளவு தூரம் போனா, இவ்வளவு தூரம் எப்படி போனா? ஏன்னா அவன் பரம்பரை எப்படி? தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானுனை தேரன். காட்டுக்குள்ள தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான். அகனானூர் பாடுது. அப்ப எதுக்கு இந்த மணி நாக்கு? ஏப்பா அந்த தலைவன் சொல்றான், தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணி நாவை அடக்கிருப்பா. ஏன் அடக்கணும்? டேய் அடக்குப்பா, இல்லைன்னா
அடக்கிறான், களிமண்ணை உருட்டி உருட்டி அதுக்குள்ள அடக்கி விட்டுறான். சத்தம் கேட்கல. போகும்போது கேட்கிறான், எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க, நாவை அடக்க சொன்னீங்க? காட்டுக்குள்ள நம்ம போறோம், அந்த பூக்கள்ல தேனீக்கள், தேன் சிட்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டிருக்கும். சல் சல்னு சத்தம் கேட்கும் போது பயந்து ஓடிரும். வண்டுக்கு பூச்சிக்கெல்லாம் ஒரு பாசம் பரிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதின்ட்டான். உலகத்துல மதம் மாத்தனவன பாத்திருக்கேடா, இனம் மாத்தனவன கூட பார்ப்ப. இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டில்ல, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும்தான்டா. அதுக்கு பேர் என்ன தெரியும்ல, அளவு கடந்த சேட்டடா. நீ இங்க ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன், கழுத எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டு தானடா இருந்தான். நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு, தாத்தா உட்கார்ந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாரு, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பான், ஒரே ஒரு படம் தான். செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது வெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் கண்ணியத்தை நிறுத்தினா பாரதி. நாங்கதான் பெண்மையை போற்றணும். எங்கிட்டா எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சிட்டான்டா. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரா செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டா கம்பீரமா. இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு. அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த கோட்பாட்டை, தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தேவைங்கிறான். அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போட போட நினைச்சிட்டு போட. அதான்டா எழுத்து. அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கு அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மாமனிதன், மனித புனிதன் பாரதி. எவ்வளவு வேணாலும் பேசலாம். யாரும் அரங்கத்தில் ஐயாவை காணா முடிச்சிருங்க, அரங்க சொல்லிடுவாங்க. என்ன பாரதி அவன் பெருமையில சொல்ல என்ன, 39 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா 300 ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வலியா இருக்கு இல்லையா? அவன் இறந்து 10-15 வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா ஈவேரா அவர்கள் பேசவே வர்றாங்க. அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான். பெண்ணிய உரிமை, இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த இதுகளெல்லாம் எல்லாமே பாடிட்டான். அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேரை அறிய வரும்போது அரச விழாவா எடுத்து நீ பாரா நான் என்ன பாடுபடுத்தினேன்னு பாருங்களா. ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில கல்வியே இல்லை. வாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான், காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்து போயிட்டாப்ல. அது பாரதி என்ற ஒரு மானுடன். அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பா, நல்லவரா இருக்காரு அப்படின்னு. என்ன
அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல, தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என்னுயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவது என்பது நம்முயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. தமிழ் அப்படியே வறண்டுச்சு, அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க. ஒரு கிடைக்கிறது கரிய பொக்கிசம். கடற்கரையில ஒருத்தன் பசியோட கிடக்குறான், கடற்கரையில அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், என்ன செய்யறது தெரியல, அங்கே படுத்துங்கிறான். படுகடல்ல ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி மேல அப்படியே தலைவர் பெட்டி, அந்த பெட்டியை இருட்டில் திறந்துடுறான். திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு, கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிக்கிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடலுக்குள்ள ஓட்டான், ஒரே ஒரு கல் இருக்கு, அது பாக்குற, அது வைர கல்லா இருக்கு. ராத்திரி பூரா அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கான். அப்படி இந்த பாரதிய தெரியாம பூரா கல்லுக்குள்ள போட்டு கடைசியா ஒரு கல் இருக்கு. அந்த கல் யார்ட்ட இருக்கு? சீமான்ட்ட இருக்கு. புரியுதா? இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய, சுடர்விட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் பேர என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஒற்றை மகனாக பேசி 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 பாரதி நான் சேர்க்கல, என் பேச்ச கேட்கிறவனா இப்ப புரட்டுவான். பாரதி இம்பிட்டு சொல்லிருக்காப்ல, இவ்வளவு சொல்லிருக்காப்லையா, ஆத்தாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக பிடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி இனம்னு துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேர என் கையை வந்து பிடிப்பான். இதான் நடக்கும், இதான் நடக்கும். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்து கூட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை, ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவச்சியின் வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. வருவான்ல, எங்க இருந்தாலும் வருவான்ல. தமிழ் வரும்ல, வரும்போது சொல்றாங்கல்ல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்கும். அப்படி பாரதியை பிரசவிச்சிச்சு. பாரதியை தூக்கிட்டு போறா, அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு. கிளம்பி போவேன், நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன், இல்லைன்னா நான் இங்க திருவள்ளிக்கண்ணி இங்கதான் போகணும்னு இல்ல, சேலத்துல செங்கல்பட்டுல எங்கேயாவது கூட்டத்தை போட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்? என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது. தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும். பாரதியை போற்றணும், பாராதிய போற்றணும். பாயந்திரனும் யாரா பாரதி? அவன் சொல்லி மாளாது, பாரதிய சொல்லி மாளாது. நம்ம வந்து பாரதியை இந்த நாளில் மட்டும் போற்றுவது, அவனுடைய பிறந்த நாளில் மட்டும் போற்றுவது, நினைவு தினத்தில் மட்டும் போற்றுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு நாளும் பாரதி போற்றப்பட வேண்டும். பாரதியை படிக்க வேண்டும் பிள்ளைகள். பாரதியை படிக்கும் போது எல்லா முன்னோர்களும் கனவு கண்ட ஏற்றதாழ்வற்ற ஒரு சமதர்ம சமூகம், உயர்வுதாழ்வற்ற சமூகம், நீங்கள் எல்லோரும் விரும்புகிற தேசப்பற்று எல்லாமே தானாகவே மலர்ந்து வரும். அதுல மாற்று கிடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒரு மகன் எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, நீ பிறந்த கரிசல் மண்ணில் தான் பிறந்த மாகவிஞன்
பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி, பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா, அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி போன பின்னும் நீ உணர முடியாமல் போனதே நடா தம்பி, நீ உணர முடியாமல் போனதே நடா. அதான் தம்பி சொல்றாப்ல, வைரபாரதின்னு சொல்றாப்ல. ரஷ்யாவில கரும்பு வெட்டுற தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னு இவங்க பாட்டு எழுதிக்கிட்டீங்க. ஏன்? மானுட நேயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன், வழியில் வந்தவன் ரஷ்யா மக்களுக்கு பாடுறான். ரஷ்யா விடுதலை எழுகுது வார் யுக புரட்சி லெனின் தலைமையிலேன்னு பாடுறப்பல. ஒரு பேரன்புக்காரன் அவன் உட்கார்ந்து இருக்கானா, இது வரைஞ்சது. அவன் உட்கார்ந்து இருக்கான பாத்தீங்கன்னு வச்சுக்க, பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அவன் வந்து ஐயோ பாரதி பாரதி. அதனால அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், இந்த பாரதியை போற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட இந்த விஜில் அமைப்பினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே பல்வேறு அலுவலர்களை விட்டும் நம்ம பாரதியின் பிறந்த நாள் விழாவில் பாரதியை பற்றி பேசுவதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்த பெருமக்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பாரதியின் பெரும்புகழ் போற்றுவோம், பாரதியை உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். பாரதி புகழ் வாழ்க. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.